இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வது உறுதி. செய்து கொண்டிருக்கும் வேலையை நிறுத்திவிட்டு நாங்கள் சொல்வதை சற்று கேளுங்கள். காலையில் கவலை, மாலையில் வேதனை, செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் வேகமிழந்து அப்படியே நிற்கிறது. அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகிறதோ என்ற கவலையை வைத்து நாட்களை தள்ளும் நண்பர்களுக்கு இந்த பதிவு. குறிப்பிடும் பிரச்சனை ஏதும் இல்லை, நான் நன்றாக தான் இருக்கிறேன் என்பவர்கள் நன்றாகவே இருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு இல்லை. நீங்கள் அடுத்த வீடியோவிற்கு செல்லலாம். இன்னும் பதிவில் இருப்பவர்களுக்கு வணக்கம். சந்தோஷத்தை விட சோகத்தை பகிர்வதில் என்றும் சுகமே. 5 பேர் ஒன்றாக சேர்ந்தால் கஷ்டங்கள் மட்டுமே பேசும் நமக்கு ஒரு காலம் வராதா? நானும் அவரை போல இவரை போல வாழ கடவுள் நமக்கு வழி கொடுப்பாரா என்று ஒவ்வொரு நாளும் வேண்டுவோம். இதற்கு தீர்வு நமக்கு அருகிலேயே இருக்கிறது என்று அறிய இவ்வளவு நாள். ஒரு அறிவியல் மெய்யியல் தத்துவம் உண்டு. மழை காலத்தில் நம்மால் வெயிலின் வெப்பத்தை உணர முடியாது, வெயில் காலத்தில் மழையின் இயல்பை உணர முடியாது. இது அறிவியல். காலத்திற்கும் அந்த மெய்யியல் உண்டு. காலையில் இரவு உணர முடியாது, அதே போல இரவில் காலையை உணர முடியாது. இதுதான் காலம். நமக்கு சாதகமாக நேரம் இல்லை என்றால் கெட்ட நேரம், நல்லதாக இருந்தால் நல்ல நேரம். ஈகிள் வியூவில் பார்த்தால் நாம் தான் மாறுவோம். காலம் அப்படியே தான் இருக்கும். நமக்கு சாதகமான காலத்தில் நிலைத்து நிற்பதற்கு நமக்கு ஒரு வழி வேண்டும். அந்த வழி கிடைத்தால் நினைத்ததை நடத்துவது, பண வரவு, மன நிறைவு, நமக்கு தவறு நினைப்பவர்களை அடக்குவது, அடக்குவது போல் அனைத்தையும் சார்ந்தது. தினம் ஒரு 5 நிமிடம் 48 நாட்களுக்கு நீங்கள் ஒரு வேலையை செய்தால் நடக்கும் என்றால் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். அப்படி சக்தி வாய்ந்த ஒன்று என்ன தெரியுமா? கால பைரவாஷ்டகம். கால பைரவர் காலத்திற்கான கடவுள். கைகள் தண்டமேந்தி தீயவர்களை தண்டிப்பார். நாயை வாகனமாக வைத்து கழுத்தில் மண்டையோடு மாலையை அணிந்து இடுகாட்டில் சுற்றி திரிந்து அனைத்து சக்தி பீடங்களையும் பாதுகாக்கிறார். அஷ்டகம் சொல்வதால் என்ன? உங்கள் எதிரிகள் அனைவரும் மெதுவாக மறைந்து விடுவார்கள் என்பதால் நம் வாழ்வில் உள்ள சில தடைகள் தீர்க்கப்படும். உங்களுக்கு ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் இருக்கும். திடீர் மரணம் ஏற்படாது. சோக, மோக, தைன்ய, லோப, கோப, தாப நாசனம் என்ற அஷ்டக வழியின்படி உங்கள் துக்கங்கள், வறுமை, ஆசைகள், கோபம், காமம், பேராசை அனைத்தும் கடவுளின் அருளால் மறைந்துவிடும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேர்மறை மற்றும் மகத்தான பலம் இருக்கும். இந்த பதிவை உரைக்கும் நான் உங்களில் ஒருவனே. கஷ்டங்களை மட்டுமே பார்த்து வந்தவன். ஏதோ ஒரு நேரம் காலம் என்னை இந்த காலபைரவாஷ்டகத்தை படிக்க வைத்தது. ஒரு சிறிய உணர்வு வருகிறது. நம்மாலும் செய்ய முடியும் என்ற உணர்ச்சி வருகிறது. எவ்வித ஊக்கமும் இல்லாமல் இருந்த எனக்கு இது புதிதாக இருந்தது. நான் அனுபவித்ததை அனைவரும் அனுபவிக்க ஆசைப்படுகிறேன். இதை பார்த்தவர்கள் அனைவரும் பகிருங்கள். இதற்காக நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டாம். இருந்த இடத்திலேயே தினமும் இதை சொல்லலாம். ஒரு முறை தினமும் சொன்னால் மகிமை தேடி வரும். 11 முறை தினமும் சொன்னால் பைரவரே உங்களை தேடி வருவார். மேலும் என் வாழ்க்கையில் நடந்த மாற்றம் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் பேசுவோம். இந்த பதிவு உங்களை தேடி வந்தால், உங்கள் கண்ணில் பட்டால் பைரவரே உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கிறார் என்று அர்த்தம். எல்லாம் நல்லதே நடக்கும். நினைத்ததே நடக்கும். வெற்றி நிச்சயம். காஷிகா புராதிநாத கால பைரவம் பஜே.